நம்ம லவ்வோட ஆரம்பிப்போம். இதுல குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த ராசியும் சேர்ந்தால் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும், லவ் கைகூடும். ஆரம்பிக்கலாங்களா சார்? மேச ராசி ரிஷப ராசி ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. விருச்சிகம் துலாம் ரெண்டுமே ரொம்ப அன்னோனியமா இருப்பாங்க சார். இங்க இருக்க நான் ராஜா, நான் ராணிங்களா? மகாராணி. மேஷம் சிம்மம் எப்படி இருக்கும்? மேஷமோட சிம்பிள் பாத்தீங்கன்னா ஆடு, சிம்மத்தோட சிம்பிள் பாத்தீங்கன்னா சிங்கம். யார் சிம்ம ராசியா இருக்காங்களோ அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. ஓகே, வேற எந்த 2 ராசிக்கு காதல் நல்லா இருக்கும்? சூப்பரா இருக்குது. சிம்மம் தனுசு நல்லா இருக்கும். ராஜேந்தர், எஸ் சார். அடியார் டு பெசன் நகர் ஷார்ட்டா எப்படி போறது? ஃபாஸ்டா போனா 5 நிமிஷத்துல போயிடும். அதாவது தனுசு கல்யாணம் பண்ணுவீங்களா சிம்மம்? அம்மா அப்பா வந்து அப்பா தனுஷ், அம்மா சிம்மம் சார். டெபினெட்லி. ரொம்ப அவங்க அப்படியே வந்து ரொம்ப லவ்வோட இருப்பாங்க சார். அதை பார்க்கும்போதே பொறாமையா இருக்கும் எங்களுக்கு. பொறாம லைட்டா. கன்னி ராசி மகர ராசி. கன்னி ராசி மகர ராசி. யாரெல்லாம் கன்னி ராசி? ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஒய்ஃப்? ஒய்ஃப்லாம் இல்ல சார். ஒய்ஃப்லாம் இல்ல. ஓ ஓகே. அவங்க என்ன ராசி? மீனம். மீனம். சரி, அது சொல்லுங்களேன் சார். நல்லதா பார்த்து சொல்லுங்க சார். வாய்ப்பில்லை ராஜா. அவங்க வீட்ல பாப்பாங்க சார். கண்டிப்பா ஆகாது. சுமார் தான். சுமார் தான். ஆமா. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. காதலிக்க மட்டும் ஆகும், திருமணத்துக்கு ஆகாது. சார் சார் சார். ஐயா ராஜா, ஏதோ புத்தி கட்ட நாயே புரியாம பேசிட்டான். ராசி. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். நான் மீன ராசி சார். உங்க ஒய்ஃப்? என் ஒய்ஃப் வந்து தனுசு ராசி சார். ஒரே அப்படி கேளு. மீனம் தனுசு ஒத்து போமா? ஒரே அதிபதி சார். கண்டிப்பா ஒத்து வரும். அது எப்படி உங்க ஆளுங்க காம்பினேஷன் மட்டும் ஒர்க் ஆகுது? சாம்பார் அப்ப எனக்கு உங்க ஆளுங்க காம்பினேஷன் ஒண்ணு கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. மீனமும் கடகமும் சார். மீனமும் கடகம். கடகமும். மிதுனம் துலாம். வேற எந்த 2 காம்பினேஷன் நல்லா இருக்கும்? மகரம் சிம்மம். விருச்சக ராசியும் மீனம் நல்லா இருக்கும் சார். விருச்சிகம் கடகம் எப்படி இருக்கும்னு கேளுங்க சார். இது மாதிரி வெளிப்படையா இருங்க. ஆடுறா சக்க அரசக்க. விருச்சகம் கடகம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? விருச்சிகம். ஆஹா, என் வயித்துல பீர வாத்தியம்மா, பீர வாத்தியே. லாஸ்ட் இயர் வந்து எனக்கு அடுத்த 6 மாசத்துல கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க சார். சொன்னது நடந்தது. நடந்துருச்சு சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சொன்னவர் வந்திருக்காருங்க. பாலாஜி தான் சொன்னாரு. பாலாஜி என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நீங்க நல்லது சொல்ல மாட்டீங்களே. ஒரு ராசிக்கு அது ஒண்ணுக்கு மட்டும் தான் நல்லதா சொன்னீங்களா? அது எப்படி கனெக்ட் ஆச்சுனே தெரியல. அது அப்படியே அந்த கிரகம் அது எப்படியோ கரகம். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அப்படி சொல்ல கூடாது. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. கிரகம் சொல்லுங்க. கிரகம். கிரகம். ஒரு ஓகே. என்ன எல்லவடா? நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். மிதுனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காதலுக்குனே மிதுனம் தான் சார் பெஸ்ட். கும்ப ராசிக்கு ரொம்ப வருஷமா சனி பிடிச்சிருக்கு சார். இப்ப கும்பத்துக்கு காதல் வருமா, கல்யாணம் தான் நடக்குமா நடக்காத? நானும் 2 வருஷமா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. மாசத்துல இருந்து டைம் மாறுது. சோ அதுக்கப்புறம் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் சிறந்த ராசி இந்த வருஷத்துல இவங்கலாம் அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கிரீடத்தை நீங்க கொடுக்கலாம். Have fun guys. Have fun. ஆச்சாரியா வந்திருப்பது கும்பம். கல்யாணம் ஆகாத தடையை ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஸ்கேம்ல மாட்டறதுக்கான வாய்ப்பு. பழசு ஏதோ தப்பு பண்ணதெல்லாம் வெளியில வந்து அதனால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். எனக்கு வருத்தம்ப்பா. எனக்கு ரொம்ப வருத்தம். கும்பத்துக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். என்னென்ன சொல்றான் பாரு. அதான் இவர் ரிஷபத்துல எப்படி இருக்கும் 2025 ரிஷபத்துக்கு? பண வரவெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த ஆண்டு. ஓகே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சார். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா விட்டு கொடுத்து போகணும் சார். இல்லனா இது வந்து நிரந்தர பெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அது தொழில புதுசா பண்ணனும்னா அது பெரிய லெவல்ல லாஸ் ஆயிடும் சார். குட். ஒண்ணே குழந்தை இல்லாதவங்களுக்கு ஐவிஎஃப் முறையில ட்ரை பண்ணா குழந்தை பிறக்கும். இல்ல இயற்கையா ட்ரை சீரியஸா பண்ணா குழந்தை பிறக்கும் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கன்னி ராசி தான் லவ்க்கு. ஆமா, அது பேர் கன்னி ராசி. மாற்றம். எங்க டீம்ல ஒரு 2-3 கன்னி ராசி இருக்காங்க. ஒண்ணுதுக்கு அந்த புள்ள நம்மட்ட லவ்வா தான் பேசுறது கூட தெரியாம சாமா இருக்கா முடிஞ்சு போச்சு அப்படி கேட்க வகையா. ஆயிட்டு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? 9 கிரீடம் இருக்கதே 26 27 பேர் 9 கிரீடம். தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? ஆஹா, ஒரே சாட்டே. மகரம். யாரு மகர ராசியா இருக்காங்களோ அவங்களுடைய உடல் நலம் வந்து கரெக்டா பாத்துக்கணும் சார். 70% நல்ல பலன்கள் தான் சார். அதிக நற்பலன்கள் உண்டு சார். அது வீடு இல்லாதவங்க நிலம் இல்லாதவங்க வாங்கறதுக்கான வாய்ப்பு உண்டு சார்.
வாய்ப்பில்லை ராஜா. அது மே மாசத்துக்கு பிறகு தொழில வந்து நல்ல ஒரு மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் அது எல்லாமே கிடைக்கும். இப்போ அவங்க சுட்டுக்கிறது துலாம். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். பழைய கடன் அடைஞ்சு புது கடன் வாங்குவாங்க. பண வர ஊர்ல வரும் நல்லா இருக்கும் சார். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கையில மாட்டி விடாரு. 12, 13 போறாம கல்யாணம் இல்ல தம்பி, காது குத்து, வளகாப்பு எல்லாம் நடக்கும். கொண்டா துலாம் 14 கிரீடம், ரிஷபத்திற்கு 9. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரே போட. மிதுனத்திற்கு எப்படி இருக்குது 2025? யாரெல்லாம் மிதுனம்? லவ் மேரேஜ் அதிகமா யாருக்கு நடக்கணும்? மிதுன ராசிக்கு தான் அதிகமா நடக்கும். ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா இந்த டைம்ல ட்ரை பண்ணாங்கன்னா சொந்த தொழில் ஒன்று செட் ஆகும் சார். விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் எந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுபபரியத்தை அவங்க பண்ணுவாங்க சார். எக்கனாமிக்கலா ரொம்ப நல்லா இருக்குண்ணே. பர்சனல் லைஃப் பாதிக்கும், பொருளாதாரம் புகழ் உண்டாகும், இதுவரை இருந்த நீண்ட கால துன்பம் பிரச்சனை சரி. நெகட்டிவ் ஓவர் திங்கிங் அதிகமா பண்ணுவாங்க. மரண பயம், ஏதாவது நடக்குமா நடக்குமா ஓவர் திங்கிங்ல ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இதனால குடும்பத்துக்குள்ளே ப்ராப்ளம் வரும். கணவன் சொல்றதோ அல்லது மனைவி சொல்றதோ இந்த நேரத்துல விருச்சகம் கேட்டுக்கிறது தான் நல்லா இருக்கும். ஏத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன்? Do what I say. சார் வாழ்க்கையில பல அடிகள் பட்டு, கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. அவமானம் நிறைய இருக்கு. அது மாறுமா அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்ற. லைஃப்ல ஒருத்தங்க அச்சீவ் பண்றாங்கன்னா எல்லா அசிங்கமும் அவமானம் பார்த்து தானே வர முடியும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அட சிம்மம். சிம்மத்துக்கு வந்து இப்ப நம்ம சனி பயிற்சி ஆன உடனே அஷ்டம சனி வரப்போகுது. அதனால உடல்நிலை, மனநிலை இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா அஷ்டமச்சனினே வேலையில பாதிப்பு, கணவன் மனைவில பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளம், தனிமை எண்ணம் அதிகமாகும். தனிமை என்ன அதிகம். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தாங்கன்னா ஏமாற்றம். கெட்ட பழக்கம், ஒரு மனிதர் கெட்ட பழக்கமே அஷ்டம சனி தான் கத்துப்பாங்க. கெட்ட பழக்கம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கெட்ட சேர்க்கையால ஏமாற்றம், கெட்ட சேர்க்கையால ஏமாற்றம், இழப்பு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நீயே குழி தோண்டி படுத்துக்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இப்ப வரன் பாக்குறது அவங்களுக்கு சுத்தமா செட்டே ஆகாத ஒரு வரனா அமைச்சு கொடுத்துரும். சில அவமானங்களை கொடுக்கலாம். ஸோ நம்ம பழகும் போது வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கன்னிக்கு எப்படி இருக்கும் 2025? இந்த பாசிட்டிவ் சார். 80% பாசிட்டிவ். அசெட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்கலாம். வாய்ப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு 100% திருமணம். இருக்கிற கேசஸ் ஏதாவது இருந்தா சால்வ் ஆகும். லவ் பண்றவங்களுக்கு 80% பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்க சனி. ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. பாலாஜி டோன் நல்லையே நினைச்சேன். இதுதான்ப்பா டாப் மோஸ்ட். ஒரு சூப்பர் கீட வேற ஒன்னு இருக்கு. அது யாருக்கு? ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. துளாராசி. டேய் ஒத்தாலே அம்முட்டே வாங்குறியாடா? ஆமா. சாம்பார் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். யாருக்கு முள்கிரீடம்? அச்சோ. கொஞ்சம் சிம்மத்துக்கு கொடுக்கணும். சிம்மம். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. 10,000 ரூபாய் மதிப்புல ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஓகே. நம்ம என்ன பண்ண போறோம்? So how we are going to handle things matters. நம்ம என்ன ஜாதகத்துல இருக்கோம், என்ன கட்டத்துல இருக்கோம் அப்படிங்கல. முள்கிரீடம் கிடைக்கிற இடத்துல பரிசும் கிடைக்கும்.